உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சூலூர் தாலுகாவை சேர்ந்த சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு வழங்கப்பட்டது. காத்திருப்பு போராட்டம் என்கின்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று கூட அந்த பகுதியிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்திய மக்களிடம் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் விரைவிலேயே உங்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இதே நிலைமை நீடிக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் விரைவாக இந்த மக்களுக்கு பட்டா வழங்கவிருக்கும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மயான பூமிகள் மற்றும் மந்தை புறம்போக்கு நிலங்களை நத்தம் புறம்போக்கு நிலங்களாக வகைமாற்றம் செய்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு பட்டா நிலங்களாக மாற்றி வழங்குமாறு கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கை நிகழ்விலே நம்முடன் கோவை வடக்கு மாவட்டத்துடன் செயலாளர் தோழர் குரு அவர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் சுப்பிரமணி அவர்கள் மற்றும் சூலூர் தாலுகாவினுடைய ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்கள் தோழர் கதிரேசன், தமிழரசன், தனபால் மற்றும் நல்லூர்பாளையம் வதம்பச்சேரி பஞ்சாயத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தையின் பொறுப்பாளர் தோழர் மின்னல் கனகராஜ் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் பங்கேற்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவர் கணேசன். இவர் திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கெமிக்கல் கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது மனைவி கௌதமி மகளிர் உரிமை தொகைக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் விண்ணப்பித்த போது கணவர் கணேசன் வருமான வரி செலுத்துவதால் உரிமை தொகை கிடைக்காது என தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் கணேசன் பணியாற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் பான் கார்டை வைத்து வரி செலுத்தி வந்ததை அறிந்து உரிமையாளர் பாலகண்ணனிடம் முறையிட்டுள்ளார். அப்போது கணேசனை பாலகண்ணன் கடுமையாக திட்டியதுடன் நிறுவனத்தில் பணத்தை கையாடல் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து ஆதிக்க சாதியினர் மற்றும் காவல்துறையை வைத்து மிரட்டி வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கணேசன் கௌதமி தம்பதியினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் உதவி கோரினர். தொடர்ந்து கணேசன் கௌதமி தம்பதியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை பாசறை மாநில துணை செயலாளர் துரை வளவன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்தனர். அப்போது விசிக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பரமக்குடியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் திருப்பூர் செட்டிப்பாளையத்தில் உள்ள விஎஸ்எஸ் கெமிக்கல் கம்பெனியில் வேலையை பார்த்து வருகிறார். அந்த கம்பெனியில் வேலை பார்த்து வரும்போது அவருடைய ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாம் அந்த உரிமையாளர் பால்கண்ணன் என்பவர் வாங்கி வைத்திருக்கிறார். அது அவருடைய மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியாது. மனைவி கலைஞரின் உரிமை தொகையை வாங்குவதற்காக அதிகாரியிடம் கேட்கும்போது அவர்கள் நீங்கள் இன்கம் டாக்ஸ் பணம் கட்டியிருக்கிறீங்க, உங்களுக்கு வராது, குழந்தைகளுக்கும் எந்த சலுகைகள் வராதுன்னு சொன்ன கணவரை அணுகி கேட்கும்போது கணவர் எனக்கு தெரியாது, எங்க ஓனர் தான் வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கணவர் ஓனர்கிட்ட கேட்கும்போது நாளைக்கு வாங்க சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய உறவினர் இறந்தாராங்க. ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கு பிறகு கணவருக்கு அந்த பால்கண்ணனும் அவருடைய மனைவி தொலைபேசியில் போன் பண்ணி நாளை காலையில் நீங்க திருப்பூர் வரணும், திருப்பூர் வரலனாக்க உங்களை பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்,
பல பேக்கிங் நீங்க திருடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. குடும்பத்தோடு மறுநாள் காலையில் வரும்போது அந்த கம்பெனிக்கு முன்பாக இந்து முன்னணியை சார்ந்த 30 பேரும் அதில் தேவரதாரை சார்ந்தவர்களும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து இவர்களை மிரட்டி நீ எடுக்க சொல்லி ஒத்துக்கன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி சாதி சொல்லி இழிவுபடுத்தி இந்த அம்மாவை மடிப்பிச்சை எடுக்க சொல்லியிருக்காங்க. மடிப்பிச்சை எடுத்து எல்லாரும் கேட்ட போது அந்த கண்ணனை தனியாக கூட்டிட்டு போய் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்க. இந்த காவல்துறையில புகார் கொடுத்து இன்று வரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை கம்பெனியின் உரிமையாளருக்கு பால்கண்ணனுக்கு ஆதரவாகவும் இந்து முன்னணிக்குமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட சி.வி. நாயுடு சாலையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ராஜமாள் தேவி பூங்கா. இந்த பூங்காவை நேதாஜி தெரு, கந்தப்பன் தெரு, கட்டபொம்மன் தெரு, செக்கடி தெரு, காந்தி ரோடு, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ராஜமாள் தேவி பூங்காவை அழித்து சட்டத்துக்கு புறம்பாக வணிக வளாகம் கட்டும் திருவள்ளூர் நகராட்சியை கண்டித்து அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையினை நிகழ்த்தினர். இந்த நிகழ்வில் விசிக பொறுப்பாளர்கள் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர் அன்பி என்கிற பாலாஜி, நெடுமரம் ஞானம், இறையூர் சுதாகர், தளபதி திலக், ராஜேஷ் முத்து, குன்னத்தூர் குட்டி, புகழேந்தி, திலீப், தளபதி ஜெய், சித்தம், வேதா, மில்டன் மணி மற்றும் மதிமுக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் நகராட்சியில நேதாஜி சாலையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ராஜம்மாள் தேவி பூங்கா செயல்பட்டு வந்தது. இந்த நகரத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்கள் எல்லாம் பயன்படுத்தி வந்த ஒரு இடம் பூங்கா இடம். வெங்கடாஜலபதி நாயுடு என்பவர் ஏற்கனவே 1 ஏக்கர் நிலம் திருவள்ளூர் நகராட்சிக்கு தானமாக கொடுத்தாரு. சாதாரண மக்கள் பூங்காவிற்காக ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ண நோக்கத்தோடு 1 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்த இடத்துல தான் அவங்களுடைய மனைவி பெயர்ல ராஜம்மாள் தேவி பூங்கா என்று பெயரிடப்பட்டு அது பராமரிப்பில் இருந்து வந்தது. கடந்த ஒரு 4 மாதத்திற்கு முன்னாடி திருவள்ளூர் நகர்மன்ற தீர்மானம் நிறைவேற்றாமல் சட்டத்திற்கு புறம்பான முறையில் அங்கிருந்த மரங்களை எல்லாம் அழித்துவிட்டு, செடிகளை எல்லாம் அழித்துவிட்டு, பூங்காவை தரைமட்டமாக்கிவிட்டு அராஜகமான முறையில் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு பூங்காவை அங்கே கட்டுகிறார்கள். இது குறித்து திருவள்ளூர் வணிக நோக்கத்தோடு வணிக வளாகத்தை இங்கே கட்டுறாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர், நகர்மன்ற ஆணையாளர், மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற அரசுத்துறை கூடுதல் செயலாளர் உள்ளிட்டு அனைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் வேகமான முறையில் கட்டடப் பணியை செய்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2 கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4 மாவட்ட செயலாளர்கள் நகராட்சி ஆணையரை நேரில் சந்தித்து இது குறித்து விசாரித்தோம். எந்த அடிப்படையில் இதை கட்டுறீங்க கேட்டபோது இது நகராட்சிக்கு சொந்தமான இடம் சொன்னாரு. இப்ப ஏற்கனவே நகராட்சிக்கு தானமாக ராஜம்மாள் தேவி பெயர்ல இந்த பூங்கா செயல்பட்டு இருக்கு. 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்துருக்காங்க. அந்த தான பத்திரத்தை நீங்க படிச்சீங்களான்னு கேட்டா அவர் அப்படி எனக்கு தெரியல, நான் படிக்கலன்னு சொல்றாரு. எனவே இது வரைக்கும் அந்த எந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டுறாங்க, எவ்வளவு மதிப்பீடு, யார் ஒப்பந்ததாரர் என்கிற எந்த விவரமும் அந்த கட்டடம் கட்டும் இடத்துல வைக்கல. 4 கட்சிகள் மாவட்ட செயலாளர் கேட்ட போது கொடுக்கல, பொதுமக்களுக்கு வெளிப்படையா தெரிவிக்கல. எனவே மர்மமான முறையில பூங்காவை அழித்து வணிக நோக்கத்தோடு சட்டத்திற்கு புறம்பாக கட்டுகிற அந்த கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகாமையில 500 மீட்டர் தூரத்துக்குள்ளதான் இந்த அராஜகமான செயல் என்பது நடக்குது. எனவே புதியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு காலை பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். அந்த கட்டிடப் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும். பூங்காவாக மீண்டும் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் இன்றைக்கு சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட 4 கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த வணிக வளாக கட்டுமான பணியை நிறுத்தி மீண்டும் பூங்காவாக பாதுகாக்கிற வரை இந்த 4 கட்சிகளுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் சிவானந்தபுரத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயருமான வழக்கறிஞர் ப. தாமரச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமாரன், இளையேந்திரன், விஜயலட்சுமி, செந்தில், மருத்துவர் குப்புசாமி ஆகியோர் பங்கேற்றனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் அறிவுறுத்தலின் பேரில் ஆண்டிப்பட்டி முகாம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து துண்டு சீட்டு பிரச்சார நோட்டீஸை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கம் மற்றும் தண்டாரம்பட்டு மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முகாம் செயலாளர் அஜித், நாட்டாமை, கோட்டீஸ்வரன், ரஞ்சித், ஜீவிதகுமார், ஆறுமுகம், சிவசூர்யா, ராகுல், ரகுவரன், சிறுத்தை, திருப்பதி, மகளிர் முகாம் செயலாளர் மைத்திலி, சின்னப்பாப்பா, ஞான சவுந்தர், ஞானமணி, சுகன்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,